நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் டிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் உஸ்மான் அகில். முதலில் முதன்மை செய்திகள். சுகாதாரத்தை பேணாத உணவகங்களுக்கு நிரந்தர பூட்டு. திட்டமிட்டு சிறைக்கு செல்லும் பாதாள உலக தாதாக்கள். துப்பு துளக்கும் புலனாய்வு பிரிவு. மீண்டும் சர்ச்சையில் சிக்கினார் தேர்தல் அதிகாரி ஹூல். தர்கா நகர் சம்பவம், 3 போலீஸ் அதிகாரிகள் பணியிடை நிறுத்தம். சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் கதவு திறக்கப்படுகிறது. பிரேசிலை உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேற்றுவதாக ஜனாதிபதி ஜெயிர் போல்சனாரோ அச்சுறுத்தல். இவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். நாட்டில் இன்றைய தினம் புதிதாக 9 புதிய கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 1810 உயர்வடைந்துள்ளது. தொற்றுடையோர் எண்ணிக்கை 1810 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 9 புதிய வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இலங்கையில் நோய் தொற்று ஏற்பட்டவர்களில் 891 பேர் இதுவரை பூரண குணமடைந்துள்ளனர். 908 பேர் வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 46 பேர் கொரோனா தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இலக்கான மேலும் 10 கடற்படை வீரர்கள் பூரணமாக குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போது வரை 453 கடற்படை வீரர்கள் பூரணமாக குணமடைந்து வெளியேறியுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி இரணைமடு விமானப்படை முகாமிலிருந்து தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து கொண்டு 70 கடற்படையினர் இன்று வெளியேறியுள்ளனர். கிளிநொச்சி இரணைமடு விமானப்படை முகாமுக்கு வெளிசிறை கடற்படை முகாமிலிருந்து கடந்த 20ஆம் தேதி கொரோனா வைரஸ் தொற்று சந்தேகத்தில் தனிமைப்படுத்தலுக்காக 167 கடற்படையினர் அழைத்து செல்லப்பட்டனர். தனிமைப்படுத்தலுக்காக அழைத்து செல்லப்பட்ட கடற்படையினருக்கு PCR பரிசோதனையில் நோய் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்ட பின்னர் 70 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து இன்று வெளியேறியுள்ளனர். தொடர்ந்தும் கண்காணிப்பில் உள்ள 97 கடற்படையினர் PCR பரிசோதனைக்காக மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான பரிசோதனை முடிவுகள் கிடைக்கப்பெற்றதும் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வெளியேறவுள்ளதாக இரணைமடு விமானப்படை கட்டளை அதிகாரி தெரிவித்துள்ளார். நமது நாட்டிற்கு மீள திரும்ப விரும்பும் இலங்கையர்களுக்கு இலவசமாக PCR பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு லெபனான் அரசாங்கம் உடன்பட்டிருப்பதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்திருக்கின்றது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை நாட்டிற்கு திரும்ப அழைத்து செல்வதில் பின்பற்றப்படும் அணுகுமுறைகளின் பிரகாரம் லெபனானுக்கான இலங்கை தூதுவர் லெபனானின் தொழிலாளர் விவகார அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு PCR பரிசோதனையை மேற்கொள்வதற்கு வழமையாக பெறப்படும் $100 பதிலாக $20 அறவிடுமாறு அமைச்சர் தூதரகத்திற்கு அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின்படி லெபனானிலிருந்து நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு இலவசமாக PCR பரிசோதனைகளை செய்வதற்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இன்று முதல் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை மட்டுமே அமுல்படுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கம்பஹா தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்திற்கான அனுமதியில் மாற்றங்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு, தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களை நடத்தி செல்லும் போதும் அன்றாட இயல்பு வாழ்க்கையின் போதும் கொரோனா ஒழிப்பு சுகாதார பரிந்துரைகளை முழுமையாக பின்பற்றுமாறு அரசாங்கம் அனைத்து தரப்பினரிடமும் கேட்டுக் கொண்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வழமை போல் ரயில் சேவைகள் இடம்பெற்றாலும் ஒரு சில ரயில் சேவைகள் ஈடுபடுத்தப்பட மாட்டாது என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. புறக்கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி செல்லும் தேனவரம் மினிகே ரயில் மற்றும் கல்கிசியிலிருந்து காங்கேசன்துறை நோக்கி செல்லும் கடுகதி ரயில் ஆகியனவே அன்றைய தினம் சேவையில் ஈடுபடாது என ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் VS பொல்வத்தே தெரிவித்தார். மேலும் ரயில்களுக்கான ஆசன முன்பதிவு சேவை இன்று முதல் வழமை போல் இடம்பெறுவதாகவும் தெரிவித்தார். கோவிட்-19 வைரஸ் பரவலை தடுக்கும் நோக்கில் தனிமைப்படுத்தல் மற்றும் தொற்று நீக்கம் சட்டத்திற்கு அமைவாக அமல்படுத்தப்பட்டு வரும் ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக இதுவரையில் 25,942 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
இவர்களுள் 10,892 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி மாலை 6 மணி முதல் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டு வந்ததுடன் கடந்த மே மாதம் 11ஆம் தேதி முதல் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு மாத்திரம் அமல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதற்கமைய ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக இதுவரையில் 70,272 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்களிடமிருந்து 19,952 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்த காலப்பகுதியில் சட்டத்தை மீறிய பல்வேறு குற்றச்சாட்டில் கல்முனை போலீசாரால் இதுவரை 173 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி KH சுஜித் பிரியந்த் தெரிவித்துள்ளார். இதேபோல போலீஸ் போக்குவரத்து சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 67 வாகனங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சட்டவிரோதமான முறையில் மதுபானம் உற்பத்தி செய்த மற்றும் கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்ட சிலரையும் குற்றத்தடுப்பு விசேட போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டு கல்முனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இன்று காலை 5 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் மேல் மாகாணத்தின் பல பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது 432 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களில் ஹெரோயின் ரக போதைப்பொருள் தம்வசம் வைத்திருந்த 140 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கஞ்சா ரக போதைப்பொருள் வைத்திருந்த 63 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 நாட்களுக்கு பிறகு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதை அடுத்து இன்று நாடு வழமை நிலைமைக்கு திரும்பியது. இதனை அடுத்து மக்கள் தமது அன்றாட செயற்பாடுகளில் ஈடுபட்டமே எமது கேமராக்களில் இவ்வாறு பதிவாகின. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை வழமை நிலைமைக்கு திரும்பியதை காண முடிந்தது. இன்று காலை போக்குவரத்து வழமை போல முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அருகிலுள்ள பொதுச் சந்தைகளில் சுகாதார அமைச்சின் பணிப்புரைக்கு அமைவாக கொள்வனவு செய்ததை காண முடிந்தது. மற்றும் மக்களின் சுகாதார நல பாதுகாப்பு கருதி போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் பொது சுகாதார பகுதியினரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர். 2 தினங்கள் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கை அடுத்து இன்று ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் பெய்து வரும் அடைமழை காரணமாக நீர்கொழும்பு வர்த்தகர்கள், நடைபாதை வியாபாரிகள் மற்றும் வார இறுதி சந்தை வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் உள்ள உணவகங்களை சுகாதார வழிமுறைகளை பேணி திறப்பதற்கு கொழும்பு மாநகர சபை அனுமதி வழங்கியுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இவ்வாறு உணவகங்களை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. සංචාරක මණ්ඩලයේ ලියාපදිංචි ආපනශාලා භෝජනාගාර සහ හෝටල් වල ආහාර ගැනීම සඳහා 100% கோவிட்-19 அச்சம் காரணமாக மூடப்பட்ட உணவகங்கள் மீண்டும் திங்கட்கிழமை முதல் திறக்கப்பட உள்ளதாக கொழும்பு பிரதான சுகாதார பரிசோதகர் ருவான் விஜயமுனி கருத்து தெரிவித்துள்ளார். சுற்றுலா சபையில் பதிவு செய்யப்பட்ட உணவகங்களை மட்டும் திறக்கவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உணவகங்களில் இருந்த 100 வீதமான கதிரை மற்றும் மேசைகளில் 50 வீதத்தை மட்டுமே பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக இடைவெளியை பேணுதல், கைகளை தொற்று நீக்கிக் கொண்டு கழுவுவதற்கு ஏற்பாடுகளை செய்தல், மேசைகளுக்கிடையில் சரியான இடைவெளியை பேணுதல் என்பன கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு திறக்கப்படுகின்ற உணவகங்களில் கட்டாயம் சுகாதார வழிமுறைகள் பேணப்பட வேண்டும் எனவும் அவ்வாறு சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாவிட்டால் உணவகங்களை நிரந்தரமாக மூட வேண்டி வரும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. කොළඹ මහනගර සභාවේ ජන සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුව විසින් ඉදිරියට ක්‍රියාත්මක නොකරන්නට දැඩි තීන්දුවක් අරගෙන තියෙනවා. தர்கா நகர் பகுதியைச் சேர்ந்த மனநிலை குன்றிய 14 வயதான தாரிக் அகமட் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து 3 போலீஸ் அதிகாரிகள் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த சிறுவன் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீஸ் மா அதிபர் தலைமையில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் தேதி அலுத்கம தர்கா நகர் பகுதியில் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள போது சைக்கிளில் பாதைக்கு வந்த 14 வயதான தாரிக் அகமட் போலீசாரால் போலீஸ் சோதனை சாவடியில் வைத்து தாக்கப்பட்டார். இந்த சம்பவம் அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. கடந்த 27ஆம் தேதி எமது பிரதான செய்திகளில் இந்த சம்பவத்தை பதிவு செய்திருந்தோம். இந்நிலையில் குறித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கமைய போலீஸ் மா அதிபர் தலைமையில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகளின் முதற்கட்டமாக குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 போலீஸ் அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது.
பதுளை மடுல்சேமை கரடி எல்லையில் நீராட சென்ற 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் மகளும் உறவுமுறை சிறுமி ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர்கள் 38, 12 மற்றும் 13 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக பசறை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. இதேவேளை மாத்தளை மகவேல மடவுள்பத அமுனகல பிரதேசத்தில் மரம் ஒன்று பாரவூர்தி மீது விழுந்ததில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இன்று காலை குறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது மின்கம்பியும் மரத்துடன் இணைந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் 3 பாரவூர்தியில் பயணித்துள்ள நிலையில் ஒரு இளைஞர் பாரவூர்தியில் இருந்து குதித்து தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயிரிழந்த இளைஞர்கள் மின்சார தாக்குதலுக்கும் உள்ளாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாதாள உலக தாதாக்கள் பாதுகாப்பிற்காக சிறைச்சாலைகளுக்குள் வந்து ஒளிந்து கொள்வதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துசார குபில்தனிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பதவிக்கு துசார குபில்தனிய நியமிக்கப்பட்ட பின்னர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய முதல் செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் ஒருவருடன் நடத்திய விசேட நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். තුමා ප්‍රමුඛ ඒ ආරක්ෂා සම්බන්ධයෙන් සිටින ජාතික ආරක්ෂා සම්බන්ධයෙන් තියෙන ආයතන මට විශාල වශයෙන් උදව් කරනවා. சிறைச்சாலையில் உள்ள புலனாய்வு பிரிவை இன்னும் பலப்படுத்த வேண்டும். வெளியில் இருப்பதை விட சிறைச்சாலையில் இருப்பது பாதுகாப்பானது என பாதாள குழு தாதாக்கள் நினைப்பதாக கருத்து இருக்கிறது. இதில் உண்மையும் இருக்கிறது. காரணம், இவர்கள் வெளியே மோசடி வியாபாரங்களை செய்து திட்டமிட்ட அடிப்படையில் போலீசாரிடம் கைதாகி சிறைச்சாலைகளுக்குள் வருகின்றனர். அதன் பின்னர் தமது மோசடி வியாபாரங்களை செய்வதற்கு சிறைச்சாலையை பாதுகாப்பான இடமாக மாற்றிக் கொள்கின்றனர். இது குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். இதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கு பாதுகாப்பு அமைச்சும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகிறது. அத்துடன் இது தேசிய பாதுகாப்பு குறித்த பிரச்சினை. சிறைச்சாலை என்பது தேசிய பாதுகாப்பு விவகாரத்தில் மிக முக்கிய இடமாக இருக்கிறது. மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன. அவற்றை வெற்றி கொள்ள முடியும் என நம்புகின்றோம். சிறைச்சாலைகளில் குற்றங்கள் நடப்பதற்கு சில அதிகாரிகளும் துணை போயுள்ளனர். இவர்களை கண்டறிந்துள்ளோம். இவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். அத்துடன் இந்த சவாலை வெற்றி கொள்ள சிறைச்சாலையில் உள்ளவர்களின் உறவினர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ඒ වගේම තමයි මේක ජාතික ආරක්ෂාව සම්බන්ධයෙන් ප්‍රශ්නයක්. බන්ධනාගාර කියන්නේ ජාතික ආරක්ෂාව ඉතාමත් වැදගත් ස්ථානයක්. உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக தேர்தலில் மோசடி செய்வது சிரமமாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர் பேராசிரியர் ரத்னஜீவன் ஹூல் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் மோசடிகள் செய்வதை சுட்டிக்காட்டும் போது தம்மை ஆணைக்குழுவில் இருந்து நீக்குவதாக அச்சுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு தேர்தலில் வாக்களிக்க வேண்டாம் என அவர் கூறியதாக தற்போது புதிய சர்ச்சையொன்று ஏற்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர் பேராசிரியர் ரத்னஜீவன் ஹூல் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த கருத்து தற்போது சர்ச்சையாக மாறியுள்ளது. தேர்தலில் பலர் அலாப்புறது சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி. அலாப்பும் போது அதை நிப்பாட்டுவது எங்களுடைய கடமை. அப்ப அந்த அலாப்பும் வர்க்கத்தவர்கள் அவர்கள் எங்களை இப்படி சொல்லி வெறுட்டினால் தேர்தல் ஆணைக்குழுவில் இருந்து நீக்குவோம் என்று சொன்னால் நாங்கள் தாங்கள் செய்கிற அலாப்பத்தை நிப்பாட்ட மாட்டோம் என்று நினைக்கிறார்கள். 19ஆம் சீர்திருத்தத்தோடு தேர்தலில் அலாப்புவது கஷ்டமாக இருக்கிறது. இப்போ எப்படி அலாப்பலாம் என்றால் எனக்கு 2-3 விரட்டுகளை போட்டு எனக்கு சிங்களம் தெரியாது. அப்போ அவர் சிங்களத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் எனக்கு வாசிக்க முடியாது. இதில் முன்னுக்கு இருக்கிறாக்கள் அந்த SLPP ஆதரிக்கிற சில நியூஸ் பேப்பர் ஊடகங்கள் இதில் பச்சை பொய்யாக எழுதி கொண்டு வருகிறார்கள். இவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள். இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கக்கூடாது என்ற இப்படி உங்களுடைய வாக்கை கெடுக்கிறதுக்கு பிரச்சாரம் செய்கிறவர்களை ஏன் நீங்கள் ஆதரிப்பார்? வடிவாக பார்த்து செய்யுங்க. இவர் இப்படி பொய் சொல்கிறவர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்கை போடக்கூடாது. தமிழ் காங்கிரஸ்காரர் என்ன விரட்டினாங்க போன ஒரு தேர்தல் மூட்டம். அது நடந்தது ஜனவரி 2018ஆம் ஆண்டு. அதிலிருந்து வழக்கு இன்னும் இழுத்து கொண்டு போகுது. சட்டமா அதிபர் ஃபைலை எடுத்து தானே யோசிக்கணும்னு சொல்லி ஃபைலை தன்னுடைய ஆஃபீஸில் வச்சிருக்கிறார். ஃபைல் அங்கே இருக்க மட்டும் இங்கே கோர்ட்டில் ஒன்றும் நடக்க முடியாது. முழு அமைப்பும் கள்ள அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்காக வேண்டி தான் செய்யப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும்
எல்லாரும் அலாப்புகிறார்கள். நல்ல நல்ல ஆக்கள் வந்து வேட்பாளர்களை வந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். இருக்கிறார்கள், களவெடுக்கிறார்கள், கஞ்சா எடுக்கிறார்கள், அரசியல் சொத்துக்களை பாவிக்கிறார்கள், துவக்குகளை மெட்டாக்களை விட்டு கலைக்கிறார்கள். எல்லாரும் அரசியல்வாதிகள். அவர்களே வந்து எனக்கு என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறதுக்கே நான் வெக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆக்கள் எப்படி எனக்காக வேண்டி பேசலாம்? எனக்காக வேண்டி பேசுகிறால் என்ன போல் சிந்திக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், என்ன போல் சட்டத்தை மீறாத ஒரு ஆளாக இருக்கணும். இது சும்மா எல்லா கலரையும் கொண்டு வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி போட்டு நாங்கள் திண்டாட வேண்டியதான். கொரோனா வைரஸ் பரவலினால் முடங்கி போயுள்ள இலங்கையின் சுற்றுலாத்துறையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் இயக்க இலங்கை சுற்றுலா சபை திட்டமிட்டுள்ளது. இதற்கான வரையறைகளையும் சுற்றுலா சபை வெளியிட்டுள்ளது. எதிர்காலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான செலவுகள் சற்று அதிகரித்தாலும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என இலங்கை சுற்றுலா சபையின் விரிவாக்கல் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் நம்பிக்கா விஜயவர்தன தெரிவித்துள்ளார். தெற்காசிய நாடுகளில் கொரோனா வைரஸை வெற்றிகரமாக கையாண்ட நாடுகளில் இலங்கை முன்னிலை வகிக்கிறது. இதனால் இயல்பு வாழ்க்கையும் மெல்ல வளமைக்கு திரும்ப ஆரம்பித்துள்ளது. இதேவேளை இலங்கைக்கு அதிக வருமானத்தை ஈட்டித்தரும் சுற்றுலாத்துறையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் மீள இயக்குவதற்கு இலங்கை சுற்றுலா சபை திட்டமிட்டுள்ளது. சுற்றுலாத்துறை மீள ஆரம்பிக்கப்படுகின்ற போதிலும் உரிய சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் கடுமையாக பின்பற்றப்படும் என இலங்கை சுற்றுலா சபை அறிவித்துள்ளது. அனைத்து நாடுகளை சேர்ந்தவர்களும் அனுமதிக்கப்படுவர். இவர்கள் குழுக்களாகவோ குடும்பமாகவோ அல்லது தனியாகவோ வருகை தர முடியும். சுற்றுலா பயணிகளின் வருகைக்காக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையம், கொழும்பு ரத்மலானை விமான நிலையம் மற்றும் மத்தள ராஜபக்ச விமான நிலையம் என்பவை திறந்திருக்கும். சுற்றுலா பயணிகளுக்கான அரைவல் விசா என்ற விமான நிலையத்தில் வழங்கப்படும் விசா தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும். முன்கூட்டியே அவர்களது நாடுகளில் விசா பெற்று அவர்கள் இலங்கை வர வேண்டியிருக்கும். விசாவுக்கு விண்ணப்பிப்போர் PCR பரிசோதனை செய்து கோவிட் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். விமான நிலையத்தில் புறப்படும் நேரத்துக்கு 72 மணித்தியாலங்களை விடவும் முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை அறிக்கையாக அது இருக்கக்கூடாது. பயணிகளுக்கான விசா 30 நாட்கள் செல்லுபடி காலத்துக்கு விநியோகிக்கப்படும் என்பதுடன் அவர்களது வருகையின் பின்னர் 6 மாத காலத்துக்கு அதனை நீடித்துக் கொள்ளவும் முடியும். நீண்ட காலம் இலங்கையில் தங்கியிருக்க விரும்பும் பயணிகளுக்கான விசா அனுமதி தொடர்பில் தற்போது ஆராயப்பட்டு வருகிறது. விசாவை பெற்றுக் கொள்வதற்கான கட்டணம் $100 மேலும் இலங்கை வரும் சுற்றுலா பயணிகள் குறைந்தபட்சம் 5 இரவுகளேனும் நாட்டில் தங்கியிருப்பது அவசியமாகும். இலங்கையில் வந்திறங்கும் பயணிகளுக்கு கோவிட் வைரஸ் அறிகுறிகள் காணப்படாத விடத்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட மாட்டார்கள். இலங்கை விமான நிலையத்தில் உள்நுழையும் போது PCR பரிசோதனை செய்யப்பட வேண்டும். அதற்கு எவ்வித கட்டணங்களும் அறவிடப்பட மாட்டாது. தற்போது பரிசோதனை முடிவுகளை பெற்றுக்கொள்ள 24 மணி நேரங்கள் எடுக்கும். எனினும் ஆகஸ்ட் மாதம் அளவில் 4 தொடக்கம் 6 மணித்தியாலங்களுக்குள் பரிசோதனை முடிவுகளை பெறத்தக்க வகையில் மாற்றங்கள் செய்யப்படவுள்ளன. எனினும் முடிவுகளை பெறுவதற்கு பயணிகள் 24 மணித்தியாலங்கள் காத்திருக்க வேண்டிய ஏற்படின் ஓர் இரவு தங்குவதற்காக கொழும்பு அல்லது நீர்கொழும்பில் அங்கீகரிக்கப்பட்ட 4 அல்லது 5 நட்சத்திர விடுதியொன்றை சுற்றுலா பயணிகள் தெரிவு செய்ய வேண்டும். அவர்கள் நாட்டுக்கு வந்து 4 தொடக்கம் 5 நாட்களின் பின்னர் மீண்டும் மேலதிக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். 10 நாட்களுக்கும் மேலாக இங்கு தங்கியிருக்க உள்ள பயணிகள் 3வது தடவையாகவும் பரிசோதனையை மேற்கொள்வது கட்டாயமாகும். PCR பரிசோதனையில் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்படின் நோயின் தீவிரத்தன்மையை பொறுத்து தெரிவு செய்யப்பட்ட ஹோட்டலில் தனிமைப்படுத்தல் அல்லது வைத்தியசாலையில் சிகிச்சை என்பன வழங்கப்படும். சுற்றுலா பயணிகள் தத்தமது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாட்டுக்குள் வருவதற்கு முன்னதாகவே தமது பயண முகவர்கள் ஊடாக நாட்டுக்குள் பயணிப்பதற்கான போக்குவரத்து மார்க்கத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும். பொது போக்குவரத்து சேவையை சுற்றுலா பயணிகள் பயன்படுத்த முடியாது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அனைத்து சுற்றுலா தளங்களும் உரிய சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி திறக்கப்படும். சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்டங்களுக்கு இடையில் பயணிப்பதற்கான தடைகள் எவையும் விதிக்கப்பட மாட்டாது. சுற்றுலாத்துறை சேவைகளை வழங்குவோருக்குரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதற்கான சான்றிதழ்களும் வழங்கப்படும் என்று இலங்கை சுற்றுலா சபை தெரிவித்துள்ளது. பாலைவன வெட்டுக்கிளிகள் தாக்கம் தொடர்பில் வடக்கு மாகாண விவசாயிகள் அச்சமடைய தேவையில்லை என வடக்கு மாகாண விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் எஸ் சிவகுமார் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டவை சாதாரண வெட்டுக்கிளிகள் தான் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாலைவன வெட்டுக்கிளிகளின் தாக்கம் தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அதனை தெரிவித்தார். என்பது உண்மையில் ஒரு கூடியளவு சேதத்தை உண்டாகக்கூடிய ஒரு வெட்டுக்கிளிகளாகும். அண்மையில் குருநாகல் மாவட்டத்தின் மாவட்டகம் என்ற இடத்துல வெட்டுக்கிளிகள் அடையாளம் காணப்பட்டது. விவசாய திணைக்களத்தின் மத்திய விவசாய திணைக்களத்துடன் தொடர்பு கொண்ட போது அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், இது ஒரு மஞ்சள் புள்ளிகள் கொண்ட ஒரு வெட்டுக்கிளி என்று சொல்லியிருந்தார்கள். இது வளமையில் இலங்கையில் இருக்கிற ஒரு வெட்டுக்கிளி. இது ஒரு பாலைவன வெட்டுக்கிளி அல்ல. அதனுடைய அச்சங்கொள்ள தேவையில்லை. பாலைவன வெட்டுக்கிளி தான் உண்மையில் மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்கக்கூடியது.
ஆனால் இதன் சேதமானது இந்த குறைவான நிலையில் இருக்கின்றது. கட்டுப்படுத்தக்கூடிய இருக்கும் என்று சொல்லி கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதனை கட்டுப்படுத்தியுள்ளதாக எனக்கு அறிய தந்துள்ளார்கள். அது அந்த வெட்டுக்கிளியை குருநாகல் மாவட்டத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய நிலை காணப்படுகின்றது. எனினும் நாங்கள் எக்காலத்திலும் நாங்கள் தயார் நிலையில் இருக்கணும். அந்த பாலைவன வெட்டுக்கிளிகள் இந்த இலங்கையை நோக்கி நகர்ந்தால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். ஆனால் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் இவ்வாறான வெட்டுக்கிளிகள் உண்மையில் பெருமளவில் காணப்படையில் தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் நமது விவசாயிகள் அச்சமுடைய தேவையில் நாங்கள் அந்த உலகளாவிய ரீதியாக பார்க்கும்போது இந்த இலங்கையானது ஒரு காம் சோன் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது எங்களுக்கு ஒரு அமைதியான சோனாக இருக்கின்றது, அமைதியான வலயமாக இருக்கின்றது. செய்திகள் தொடர்கின்றன. அடுத்து வருவது சர்வதேச செய்திகள். அமெரிக்கா முழுவதும் உள்ள நகரங்களில் ஜார்ஜ் ஃப்ளாய்டின் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கேட்டும் நிறவெறிக்கு எதிராகவும் மக்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். போராட்டங்களின் இடையே கடுமையான வன்முறை சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. ஜார்ஜ் ஃப்ளாய்டின் மரணத்துக்கு நீதி கேட்டு அமெரிக்காவில் நடைபெறும் மக்களின் போராட்டத்துக்கு ஆதரவாக பல நாடுகளிலும் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இதனால் அந்நாடுகளின் அரசாங்கங்களும் அச்சத்தில் உள்ளனர். அமெரிக்காவில் மினியாபோலிஸ் நகரில் கருப்பினத்தை சேர்ந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்பவர் வெள்ளையின போலீஸ் அதிகாரிகள் பிடியில் கடந்த 25ஆம் தேதி கொல்லப்பட்ட சம்பவம் அந்நாட்டில் பெரும் கொந்தளிப்பினை ஏற்படுத்தியது. ஜார்ஜ் ஃப்ளாய்ட் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் இனவெறிக்கு எதிராகவும் கனடாவில் நடைபெற்ற பேரணியில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பங்கேற்றார். கனேடிய தலைநகர் ஒட்டாவாவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியில் அந்நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது எந்த முன் அறிவிப்புமின்றி திடீரென ஜஸ்டின் ட்ரூடோ பேரணியில் இணைந்து நடந்து வந்தார். அது அனைவரையும் ஆச்சரியமடைய செய்துள்ளது. அவருடன் சோமாலிய வம்சாவளி அமைச்சரான அகமது உசேனும் பேரணியில் பங்கேற்றார். அமெரிக்காவில் கொல்லப்பட்ட ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ 9 நிமிடங்கள் முழங்காலிட்டு மௌன அஞ்சலி செலுத்தியுள்ளார். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக போராட்டக்காரர்கள் ஒன்று கூட வேண்டாம் என கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் தெரசா டாம் எச்சரித்திருந்த நிலையில் பேரணியில் பிரதமர் ட்ரூடோ பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிடம் பத்திரிகையாளர் ஒருவர் ட்ரம்பை பற்றியும் அங்கு இடம்பெறும் ஆர்ப்பாட்டங்கள் பற்றியும் கேட்டபோது அதற்கு பதிலளிப்பதற்கு முன் ஜஸ்டின் ட்ரூடோ 21 வினாடிகள் மௌனமாக இருந்தமை கனேடியர்களை விழிப்படைய செய்தது. We do have Donald Trump now calling for military action against protesters. We saw protesters tear gas yesterday to make way for a presidential photo op. I'd like to ask you what you think about that, and if you don't want to comment, what message do you think you're sending? To making sure our nation is more fair and more just. ஜனாதிபதி ட்ரம்பின் செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வெள்ளை மாளிகையின் பாதை பெயரை மாற்றியுள்ளார் வாஷிங்டன் மேயர். வெள்ளை மாளிகை பகுதியில் அமைந்துள்ள பாதையின் பெயரை பிளாக் லைவ்ஸ் மேட்டர் பிளஸா என மாற்றி அறிவித்துள்ளார் வாஷிங்டன் மேயர் முரியல் பவுசர். அந்த சாலையில் மிகவும் பிரம்மாண்டமாக மஞ்சள் நிற வர்ணத்தினால் பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என எழுதப்பட்டுள்ளது. மரணம் தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 2 பெண்களை அடக்குவதற்கு தடியடி மற்றும் மிளகு பந்துகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திய 4 இண்டியானா போலீஸ் காவல்துறை அதிகாரிகளுக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றது. லண்டனில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழங்காலிட்டு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியுள்ளனர்.
சிட்னியில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அணிவகுத்து சென்றனர். மேலும் காவலில் உள்ள பழங்குடியினரின் மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கோரினர். இது இவ்வாறு இருக்க பல நாடுகளிலும் வேறு வேறு காரணங்களுக்காக ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகின்றன. கோவிட் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு இணங்க தவறியதற்காக கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் போலீஸ் காவலில் இருந்த ஒரு இளைஞன் மரணம் தொடர்பாக மெக்சிகன் நகரமான குவாடலஜாராவில் நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. And set on fire. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மேற்கு ஆப்பிரிக்க அரசு ஜிகாதி வன்முறையை கட்டுப்படுத்த போராடுகையில் ஜனாதிபதி இப்ராஹிம் வடிபக்தர் கீதாவை பதவி விலகக் கோரி மாலியின் தலைநகர் பமாகோவில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜிம்பாப்வேயின் எதிர்க்கட்சி MDC கூட்டணி கட்சியின் துணைத் தலைவர் டெண்டாய் பிட்டி உட்பட உறுப்பினர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜிம்பாப்வேயின் எதிர்க்கட்சி MDC கூட்டணி கட்சியின் துணைத் தலைவர் டெண்டாய் பிட்டி உட்பட உறுப்பினர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹராரேவில் உள்ள கட்சியின் தலைமையகத்தின் வெளியே இந்த கைது நடைபெற்றுள்ளது. முன்பு கட்டிடத்தை ஆக்கிரமித்திருந்த ஒரு குழுவின் உறுப்பினர்களை வெளியேற்றுவதற்காக கட்டிடத்திற்குள் நுழைய அனுமதிக்குமாறு கோரி எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்தே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பலியானோர் எண்ணிக்கை தற்போது 4 லட்சத்தை நெருங்குகிறது. இதனிடையே இந்தியாவில் கடைசி 15 நாட்களில் மட்டும் 1 லட்சம் பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. மிகப்பெரிய ஒருநாள் உயர்வாக கடந்த 24 மணி நேரத்தில் 9887 புதிய கொரோனா வைரஸ் பாதிப்புகள் இந்தியாவில் பதிவாகியுள்ளதாக இந்திய மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா இறப்பு எண்ணிக்கை 6000 தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்நாட்டில் தற்போது வரை 2.35 லட்சத்துக்கும் மேற்பட்ட கொரோனா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. கொரோனா வைரஸ் பிரேசிலின் பழங்குடி மக்கள் வழியாக வேகமாக பரவி வருகிறது. கடந்த மாதத்தில் இந்த நோயால் ஏற்பட்ட இறப்புகள் 5 மடங்குக்கு மேலாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பிரேசிலில் கொரோனா தொற்றுக்கு ஒரே நாளில் 1500 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் உயிரிழப்பில் பிரேசில் உலகில் 3ஆம் இடத்தில் உள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கையாளும் போது முடக்கத்தை தளர்த்துவதில் உள்ள அபாயம் குறித்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு அரசாங்கங்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து ஜனாதிபதி ஜெயிர் போல்சனாரோ பிரேசிலை உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேற்றுவதாக அச்சுறுத்தியுள்ளார். பத்திரிகையாளர்களிடம் பேசிய போல்சனாரோ உலக சுகாதார நிறுவனம் பாகுபாடான மற்றும் அரசியல் ரீதியாக செயற்படுவதாக குற்றம் சாட்டினார். கருத்தியல் சார்பு இல்லாமல் வேலை செய்வதை நிறுத்தாவிட்டால் வெளியேறுவது குறித்து பிரேசில் பரிசீலிக்கும் என்றும் குறிப்பிட்டார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த உலகெங்கிலும் உள்ள நாடுகள் முடக்கப்பட்டுள்ள நிலையில் நிகரகுவாவின் ஜனாதிபதி தனது நாட்டை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை என்று உறுதியளித்தார். பொது நிகழ்வுகள், அணிவகுப்புகள் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு டேனியல் ஒர்டேகா நாட்டு மக்களை ஊக்குவித்ததால் அங்கு பாடசாலைகளும் வணிகங்களும் திறந்தே உள்ளன. ஆனால் தற்போது அங்கு கொரோனா வைரஸ் கட்டுக்குள் இல்லை எனவும் நிலைமை மோசமாக உள்ளதாகவும் அந்நாட்டின் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களை கொண்ட உறுப்பு நாடுகளான G20 குழு கொரோனா வைரஸ் எதிர்த்து போராடுவதற்கு $21 பில்லியன் அதிகமான பணத்தை உலக சுகாதாரத்துக்கு நிதியுதவி அளிப்பதாக உறுதியளித்துள்ளது. இந்த நிதியுதவி நோய் அறிதல், தடுப்பூசிகள், சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு செலவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் இறுதியாக இன்றைய வானிலை. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அடுத்த சில நாட்களில் மழையுடனான காலநிலை ஓரளவிற்கு அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று காலை வெளியிடப்பட்டுள்ள வானிலை அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேற்கு, வடமேற்கு மற்றும் சபரகமுவ மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட வகையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சில இடங்களில் இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு,
வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இடிமின்னல் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் எமது பிரதான செய்திகள். எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை 7:30 மணிக்கு எதிர்பாருங்கள்.